ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொதுவாக வந்து பிகினர்ஸ் ஜிம் போகிறதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ஜிம் போகிறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த 3 டேர்ம்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மு, செகண்ட் ஒன்று வந்து செகண்ட் ஒன்று வந்து ஈகோ லிஃப்டிங் அண்ட் தேர்டு ஒன்று வந்து ரெக்கவரி. இந்த 3 டேர்ம்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க ஜிம் போகிற பாய்ஸ் வந்து. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா ஃபார்ம்னால் நீங்கள் இப்போ வந்து ஒரு வெயிட் எடுக்கிறீங்கன்னா அந்த வெயிட்டில் வந்து பர்ஃபெக்டாக அந்த வெயிட்டோட கரெக்ட் ஃபார்மில் போகணும். 100% இப்போ வந்து அந்த வெயிட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் 100% கரெக்டாக போகணும். நல்லா இருக்கும். சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் 100% கரெக்டான ஃபார்மில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பைசெப்ஸ் க்ரோத்து எல்லா க்ரோத்தும் கரெக்டாக இருக்கும் உங்கள் பாடியில் வர க்ரோத்து. செகண்ட் ஒன்று வந்து ஈகோ லிஃப்டிங்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஃபார்ம் வந்து ஒரு 6லேருந்து 8 கவுண்ட் வரைக்கும் ஒரு வெயிட் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து 6லேருந்து 8 வரைக்கும் கரெக்டான ஃபார்மில் போட முடியணும். அப்படி போட முடியாமல் ஒரு 4 இல்லைனா 5 தான் போட முடியும் அந்த வெயிட்லனா நீங்கள் வந்து ஈகோ லிஃப்டிங் தான் கண்டிப்பாக அந்த வெயிட்டில் போட முடியும். சும்மா தப்பாக இப்படி அப்படி போடுறதெல்லாம் போடக்கூடாது. அப்படி போடுறது நிறைய பிகினர்ஸ் வந்து வெயிட் அதிகமாக போட்டால் டக்குன்னு மசில் க்ரோத் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை, வெயிட் அதிகமாக போட்டால் தான் நல்லா பைசெப்ஸ்லாம் க்ரோத் தெரியும். இருந்தாலும் நீங்கள் வெயிட் அதிகமாக போட்டு ஈகோ லிஃப்டிங் பண்ணக்கூடாது. வெயிட் வந்து ப்ரொக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ணணும். இப்போ வந்து போன வாரம் வந்து நீங்கள் ஒரு 10 கிலோ தம்பிள்ஸில் போடுறீங்கன்னா அடுத்த வாரம் ஒரு 12 கிலோ, அடுத்த வாரம் 15, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடனே எடுத்தோடனே அப்படியே வெயிட்லாம் போட்டு முடியாது. ட்ரை பண்ணலாம், நீங்கள் புஷ் பண்ணலாம், அப்சல்யூட்லி புஷ் பண்ணணும். ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் தேவைப்படும், ஆனால் ரொம்ப அதை வந்து ரொம்ப ஓவர்லோட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். தேர்டு ஒன் வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெக்கவரினா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஜிம்மில் வந்து பிகினர்ஸ் சொல்கிறேன், ஜிம் போகிற பசங்களாம் வந்து என்ன ப்ரோ ரெக்கவரி கூட தெரியாமல் இருக்குமா ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நானும் கொஞ்சம் பிகினர் ஸ்டேஜ் தான் பாடிலாம் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். போக போக நானும் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிடலாம். சரி, அதை விடுங்க. கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ரெக்கவரினா வந்து நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் போடுறீங்க, ஒரு செட்டு போட்டு அந்த செட்டுக்கு இடையில வந்து விட்ற கேப் உங்களுக்கு பாடி வந்து இப்போ நீங்கள் வந்து பைசெப்ஸ் மசில்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மசில்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நீங்கள் உடனே ப்ரொக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ணி நீங்கள் வந்து பயங்கரமாக ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பைசெப்ஸில் வலி தெரியறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேப் வேணும். அதுக்காக நீங்கள் ரெக்கவரிக்குன்னு ஒரு டைம் ஒன்று, அந்த டைமே நிறைய பிகினர்ஸ் விட மாட்டாங்க. உடனே அடுத்த செட்டு போயிடுது, அந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணால் கண்டிப்பாக மசில் வராது. அந்த மாதிரி தப்பு மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடனே வந்து ஒரு அடுத்த செட்டு போகிறது, நீங்கள் வந்து ஒரு செட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கேப் விடுங்க. அப்படி அவ்வளோ நேரம்லாம் முடியாதுன்னா நீங்கள் ஒரு செட்டு போட்டதும் உங்களுக்கு ப்ரீத்திங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி போய்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீத்திங் கரெக்டாக நின்று நார்மலாக ப்ரீத் எப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அடுத்த செட்டு போகும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்ன ப்ரோ ஆல் ப்ரோ இட்ஸ் வெரி ராங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.